ஞானத்தின் ஆழம், அர்த்தமுள்ள ஆன்மீகம். அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி. அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி. வாழையடி வாழையென வந்த திருக்கூட்ட மரபினில் யானும் அவ்வளவு ஒரு தன்னடக்கம். யான் ஒருவன் என்றோ சொல்லலாம், தகுதி இருக்கிறது. யானும் ஒருவன் என்றோ. பெரியவர்களெல்லாம் இப்படித்தான் தங்களை சுருக்கிக் கொண்டார்கள். சிறியவர்களெல்லாம் தங்களை பெருக்கிக் கொள்கிற உலகம் இந்த உலகம். எனவே அடக்கத்தினுடைய திரு உருவமாக விளங்கியவர். அவருடைய திரு பெருமைகளை எல்லாரும் பேசினார்கள். நானும் பேசி முடித்த பிறகு மீண்டும் மறுபடியுமா முதல்ல இருந்தா இவைகளெல்லாம் நாம் கேட்டு பழகிய சொற்றொடர்கள். எனவே நான் என்னுடைய முன்னுரையை அதிகமாக நீட்டிக்க விரும்பவில்லை. இருக்கிறவர்கள் பேசியவர்கள் போக புதியவர்களும் மேடையில் இருக்கிறார். நேரமும் குறைவாகத்தான் இருக்கிறது. எனவே வள்ளல் பெருமானுடைய திருக்கொள்கைகளை எடுத்து மக்களிடத்திலே சொல்லுவதை இலக்கியக்காரர்கள் பயன்படுத்துகிற இந்த பட்டிமண்டபம் என்கிற உத்தியோடு பயன்படுத்தினால் கொஞ்சம் சக்தி கிடைக்குமா என்று ஐயா பரதேசியார் முயன்றதன் விளைவுதான் இந்த பட்டிமன்றம். எப்பொழுதுமே சண்டை மற்றவர்கள் போட்டுக் கொண்டால் நமக்கு கொஞ்சம் மகிழ்ச்சியா இருக்கும். நம்ம வீட்டிலேயே அடுத்த வீட்டுல சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க. கணவனும் மனைவிக்கு சண்டை, பக்கத்து வீட்டில் ஒரு சண்டை நடக்குது. இங்க இருந்து மனைவி சொன்னா செத்த இருங்க, நம்மளை விட சுவாரஸ்யமா அங்க ஒரு சண்டை நடக்குது. அதை கேட்டுட்டு அப்புறமா இதை ஆரம்பிக்கலாம். அப்ப நம்ம சண்டையை விட அடுத்தவர்கள் சண்டை போட்டால் கேட்பதில்லை ஒரு ஆள். இந்த பட்டி மண்டபம் என்பது அந்த மாதிரி ஒரு சண்டை, போர், களப்போர். களப்பரணி கலிங்கத்து பரணி அளப்பரிய வீரத்தின் புகழ்பரணி என்பதை போல களத்திலே நின்று வெற்றிக்காக போராடுகிற ஒரு அருமைப்பாடு பட்டி மண்டபத்திலே உண்டு. அதனாலே தான் வள்ளல் பெருமானுடைய கிட்டத்தட்ட 5ஆம் திருமுறை 6ஆம் திருமுறைக்குமான போராட்டமாகவே இந்த தலைப்பு அமைந்திருக்கிறது. கடவுளுடைய பேர் அருளை பெறுவதற்கு நமக்கு துணை நிற்பதாக வள்ளலார் சொல்வது வலியுறுத்துவது. சிலவற்றைத்தான் வலியுறுத்த முடியும். அன்பு உடைமை என்று வள்ளுவர் எழுதினார். பண்பு உடைமை என்று வள்ளுவர் எழுதினார். பொறை உடைமை என்று வள்ளுவர் எழுதினார். அரண் உடைமை என்று எழுதவில்லை, அரண் வலியுறுத்தல் என்று எழுதினார். அன்பை போய் வலியுறுத்த முடியாது. அன்பாயிரு 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 மனவெட்டை கணவெட்டி குறித்து சொல்லி வருமா? அன்பு தானே சுரப்பது, தானே சுரப்பது. அது கறப்பதாக இருந்தால் அது அன்பு இல்லை. அன்பை கறக்க முடியுமா? தாய்ப்பால் போல தானே சுரப்பது அன்பு. அது உடைமையாக இருக்க வேண்டும். ஆனா அறம் அப்படிங்கிறது தானா வருமானா வராது. எல்லாருக்கும் வருமா? இருக்கிறவனுக்கு வராது. இல்லாதவர்களுக்கு வரும், இருக்கிறவனுக்கு வராது. பொருளை கொடுப்பதுதான் அறமா? அள்ளி கொடுக்கணுமா? வேண்டாம். மனத்துக்கண் மாசு இளம் ஆதல் அனைத்து அறம். நம்முடைய இலக்கியங்கள் எல்லாம் ஏதோ போகிற போக்கிலே சொல்லிவிட்டு போகிற விஷயம் இல்லை. மனித எத்தனத்திற்கு உட்பட்ட விஷயங்களை மிக எளிமையாக சொன்னவைதான் நம்முடைய தமிழ் இலக்கியங்கள், நம்முடைய தமிழ் புலவர்கள். அறம் செய்ய விரும்பு ஔவையார் சொன்னார். சுருக்கமா இன்னும் சுருக்கமா சொல்லியிருக்கலாம். அறம் செய் சொல்லியிருக்கலாம்ல, இன்னும் சுருக்கமா இருந்திருக்கும்ல. ஒரு சொல் மிச்சம்.
படிக்கிற மாணவர்களுக்கு பரவாயில்ல, விரும்புன்னு எழுத, சில பேர் கரும்புன்னு எழுதுவான், திரும்புன்னு எழுதுவான். இதுல ஒரு அசைவ பார்த்தீங்கன்னா ஒரே சொல்லுதான், அறம் செய்ன்னு சொல்லி சுருக்கமா சொல்லியிருக்கலாமே அவ்வை பெருமாட்டி, ஏன் சொல்லல? அறம் செய் என்று சொன்னால் அது கட்டளை, விதியாக மாறும். obey the order. இல்லாதவன் போய் கேட்கிறான், அவ்வை பெருமாட்டி அறம் செய் என்று சொல்லிவிட்டீர்களே என்ற உண்மை இல்லையே, செய்வதற்கு வழி இல்லையே. செய்ய வேண்டும் என்கிற மனம் இருக்கிறது, ஆனால் பணம் இல்லை, பொருள் இல்லை. அவனுக்கும் இல்லாதவனுக்கும் ஒரு அறத்தை சரியா சொல்லணுமா இல்லையா? ஆகவேதான் அவ்வை பெருமாட்டி, நீ அறம் செய்வதற்கு பொருள் இல்லை என்றாலும் பரவாயில்லை, செய்ய வேண்டும் என்று நீ நினைத்தாலே, விரும்பினாலே அது அறத்தில் பார்ப்பட்டது என்று அறம் செய்ய விரும்பு. ஆத்திசூடிய 1வது வகுப்புக்கு பாடம்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம், அது எம்ஏவுக்கு பாடமா வைக்க வேண்டிய விஷயம் சார். இன்னும் எப்போது வழக்கு எத்தனை பேர் விளக்கம் சொல்லி இருக்கிறோம். சின்ன விஷயங்கள்ல கூட ஆழமான நுட்பங்கள் உள்ளன. அப்ப ஒன்றை வலியுறுத்துவது, அறம் வலியுறுத்தல். அதே போல நம்முடைய வள்ளல் பெருமான் எதை அதிகமாக வலியுறுத்துகிறார் என்பதுதான் இந்த தெளிவு. அக வழிபாடா இல்லை புற வழிபாடா? நிறைய பெருமானை பற்றி நம்ம பேசிட்டோம். ஒரு நல்ல துறவிக்கான அடையாளங்கள் எத்தனை உண்டோ அத்தனையும் மொத்தமாக பெற்ற உத்தமருக்கு பெயர் வள்ளலார். ஒரு துறவி என்பவன் எப்படி இருக்க வேண்டும் என்றால், தன்னை மதியாதிருக்குவது. முதல் தகுதி தன்னை மதியாதிருத்தல். தன்னை ஒரு ஆளா நினைச்சுட்டு, நான் எப்படி தெரியுமா, கையை நீட்டினா திருநீர், மடக்கி விட்டு விரிச்சா எலுமிச்சம்பழம், விபூதி எடுப்பேன், எலுமிச்சம்பழம் எடுப்பேன், தங்க மோதிரம் எடுப்பேன், கையை திறந்த காசு எடுப்பேன். எல்லாம் சொன்னவன ஜெயிலுக்கு போய் ஜாமீன் எடுக்க முடியாம பல பேர் முடிக்கிறான். எடுப்பேன் எடுப்பேன், நீ உள்ள போய் ஜாமீன் எடுக்க. அதனாலே அந்த சித்துகளிலே எல்லாம் என்ன விளைய போகிறது? தன்னை பற்றி தான் ஏதும் கருதாத தன்மை உடைய தலைமை பண்புதான் ஒரு துறவிக்கான முதல் அடையாளம். தன்னை பற்றி அவர் நினைக்கவே. சோமன் இல்லை, மேல் வெள்ளை சொக்கா இல்லை, காலில் ஜோடு இல்லை, கவலைப்பட்டாரா? ஒரே ஒரு துணியை எடுத்து போட்டார், முக்காடு, அதுதான் கடைசி வரைக்கும். எதை பற்றியும் கவலை. 2வது தகுதி, கோபம் வரக்கூடாது. சினம் தவிர்த்தல் வேண்டும். சேர்ந்தாரை கொல்லும் சினம், அது ரொம்ப கஷ்டம். ஒருத்தன் சொன்னா, என் வாழ்க்கையில எனக்கு வயசு இப்ப 40 ஆகுது, இது வரைக்கும் கோபங்கிறதே வந்ததில்லை. பக்கத்துல நண்பன் என்ன சொல்ற, 40 வயசாச்சு, இது வரைக்கும் எனக்கு கோபமே வந்ததில்லை. நண்பன் கேட்டான், நல்லா யோசனை பண்ணி சொல்லு, கோபப்படாம சினம் வராம ஒரு மனுஷனே இருக்க முடியாது. உனக்கு கோபம் வந்திருக்கும், மறந்திருப்ப, நல்லா யோசனை பண்ணி சொல்லு. 40 வருஷமா கோபம் வராம இருக்கவே முடியாது, அது சாத்தியம் இல்லை, இது சத்தியம். அவன் சொன்னா, எனக்கு இல்லையா, நான் கோபப்பட்டதே இல்லைங்கிறேன். இவன் கேட்டான் உடனே, உனக்கு கல்யாணம் ஆயிட்டான். அவன் சொன்னா, 40 வயசுங்கிறேன், கல்யாணம் ஆகாமல இருக்கு, நான் கட்ட பிரம்மச்சாரியா, எனக்கு கல்யாணம் ஆயிட்டான். உடனே இவன் கேட்டான், கல்யாணம் ஆயுமா கோபம் வரலன்னு? வரல. நல்லா யோசனை பண்ணி சொல்லு. ஒரு முனுக்குன்னு ஒரு கோபமாச்சும் வரணும்யா, வந்தாதான் அவன் மனுஷன், வந்திருக்கும், யோசனை பண்ணி சொல்லு. உடனே அவன் சொன்னா, இல்லை படிச்சு 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 நான் கோபம் வரலன்னு சொல்லிட்டே இருக்கேன், திருப்பி 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 கேட்கிறேன், இதுக்கு மேல கேட்டீங்கன்னா எனக்கு கெட்ட கோபம் வந்துடும்ட்டான். கோபமே வராதுன்னு சொன்னவன் ஒரு 4 முறை திருப்பி திருப்பி கேட்டோன்னே கோபம் வந்துருச்சேன். அது என்ன கோபம்? நல்ல கோபம் கூட இல்ல, கெட்ட கோபம் வருங்கிறான். நல்ல கோபம்னு அப்பதான் தெரியுது நமக்கு, கோபத்திலே நல்ல கோபம் ஒண்ணு இருக்கு, கெட்ட கோபம் ஒண்ணு இருக்கு. நல்ல கோபம், இந்த வீட்டுல சண்டை வந்தா தெரியும், மனைவிக்கு புருஷனுக்கு சண்டை வரும்போது நல்ல கோபம்னா வெறும் கையால அடிப்பா, கெட்ட கோபம்னா எடுத்துக்கிட்டு அடிப்பான். அப்போ நல்ல கோபம் கெட்ட கோபம்
எனக்கு கெட்ட கோபம் வந்து மனைவி சொன்னான்னா வெளில ஓடினும், இல்லைன்னா அவளை நிராயுதபாணி ஆக்கிடும். இப்ப கோபம் என்பது இயல்பை வந்தே தீரும். அதனால அவை பெருமாட்டி சினம் கொள்ளாதேன்னு சொல்லல, ஆறுவது சினம். ஆறு சினம் வரணும், அது ஆறி போக வேண்டும், மாறி போக வேண்டும். எந்த கணமும் சீறி போய்கொண்டே இருக்கக்கூடாது. அதனாலே ஆறுவது சினம். அப்போ சினம் இல்லாதவன், சினத்தை தவிர்த்தவன், சினம் என்னும் சென்னைக்கான் காக்கில் சினம் காக்க என்று சொன்னாரே, அந்த சினம் இல்லாத தன்மை என்பது இரண்டாவது தகுதி. பெருமான் கோபமே பட்டது கிடையாது. மூணாவது ஒரு தகுதி இருக்கிற எளிமை. கைவீசி நடக்கவும் பயந்து, காட்டுயர் அணை மேல் இருக்கவும் பயந்து. கொஞ்சம் உயரமா நானே பாருங்க 2 சேர் போட்டு உட்காந்து. யார் 2 சேர்? அப்பதான் அவருக்கு ஒரு, ஏன்னா இப்ப நாற்காலியெல்லாம் ஆட்டம் காண்ற நேரமா இருக்குது, கொஞ்சம் 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 வலுவா போட்டு ஒரு உயரமான அணை மேல் உட்கார்ந்து இருப்பதற்கு கூட தன்னுக்கு தான் பயந்திருக்கிறார்கள். கைகளை வீசி நடப்பது நம்முடைய உரிமை. அதை கூட கவிஞர்கள் சொல்வார்கள். வள்ளல் பெருமான் ஏன் தெரியுமா கைகளை வீசி நடக்கவில்லை? கைகளை வீசி நடந்தால் எங்கே காற்றின் மேனியில் புண்பட்டு விடுமோ என்று வாடிய பயிரை கண்டு வாடிய வள்ளலார் காற்றுக்கு கூட துன்பம் இழைக்க கூடாதுன்னா கைகளை கட்டி நடந்தான்னு கவித்துவமாக பார்ப்பார். அப்ப எளிமை. அதுக்கு அப்புறம் இன்னொன்னு என்ன தெரியுங்களா? ஆசையே இல்லாத தன்மை. பெருமானுக்கு ஆசை உண்டு, நமக்குதான் தெரியும். பொன்னாசை, பெண்ணாசை, மண்ணாசை, எந்த ஆசையும் இல்லை. பணத்திலே சிறிதும் ஆசை ஒன்றில்லை. நான் படைத்த பணங்களை பலகால் கேணியில் எறிந்தேன், குளத்தில் எறிந்தேன், கிணற்றிலும் எறிந்தான் கண்டாய். தூக்கி எறிஞ்சிட்டார். போகும்போது தூக்கி 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 எறிஞ்சிட்டு போற. வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் எங்க சொற்பொழிவுக்கு போனிய காசு எங்கன்னா அதெல்லாம் அங்கேயே தூக்கி எறிஞ்சிட்டார். அப்ப ஆசை கிடையாது, எல்லாவற்றையும் துறந்தவர். அடுத்தது ரொம்ப முக்கியமான இன்னொன்னு, பிறர் குற்றம் விசாரியாது இருத்தல். அடுத்தவனே குத்தம் சொல்லிட்டு இருக்கு. அவன் இப்படி, இவன் அப்படி, அவன் அப்படி, இவன் அப்படி. பார்க்காதே ஏதிலார் குற்றம் போல் தம் குற்றம் காண்கிற்பின் தீதுண்ட மண்ணும் உயிருக்கு. அடுத்தவன் குற்றத்தை அடுத்தவன் முதுக பார்க்காதே, ஓ முதுக பார். அடுத்தவனை குற்றம் சாட்டுகிற பொழுதே ஒரு மூன்று மற்ற விரல்கள் 3 ஒன்ன காட்டுது நினைச்சுக்கோ. அதனால அடுத்தவங்களை பத்தி சொல்லாத, நீ உன்னை திருத்திக் கொள் என்று 5 புலன்களையும் அடக்கி ஆண்டு சும்மா இரு என்கிற அந்த சுகத்தை அனுபவித்தவராக விளங்கக்கூடிய அந்த தன்னை தகுதிகளையும் பெற்றவராக விளங்கினார் நம்முடைய பெருமான் என்பதை நாம் பார்ப்போம். அப்படிப்பட்ட வள்ளல் பெருமான் வாழ்க்கையில ஆரம்பத்திலிருந்து 9 வயசிலே அந்த புலமைகள் எல்லாம் வந்து, ஒருமையுடன் நினது திருமலரடி நினைக்கின்ற உத்தபதம் உறவு வேண்டும், உள் ஒன்று வைத்து புறம் ஒன்று பேசுவார் உறவு கலவாமை. பள்ளிக்கூடத்தில் போனோன்னு நமக்கெல்லாம் சொல்லி கொடுத்த பாடம் அன்னைக்கிலேருந்து, ஐயா காலத்திலிருந்து, என் காலத்திலிருந்து சின்ன பிள்ளைங்க காலம் வரைக்கும் அதானே, ஓலாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். எதிர்மறையான சிந்தனை எப்பொழுதும் கூடாது. முடியும் என்றால் முடியும், முடியாது என்றால் முடியாது, விடியும் என்றால் விடியும், விடியாது என்றால் விடியாது. மேடைகள்ல இளைஞர்களுக்கு மாணவர்களுக்கு நாங்கள் எடுக்கிற பாடம் அப்படித்தான். முடியும் நடடா, முடியும், முடியாதுன்னு முடியாது. போன வேண்டும்னு சொல்லணும். போய் குழந்தை உட்கார்ந்தானதவா திருடக்கூடாது. 1ஆவதுல போய் உட்கார்ந்தான வாத்தியார் சொல்லி கொடுக்கிறார் பாடம் வைங்க, திருடக்கூடாது. இந்த பிள்ளைக்கு திருட்டுனா என்னன்னே தெரியாது. திருடக்கூடாதுன்னு அந்த பிள்ளை கேட்கும், திருட்டுனா என்னங்க ஐயா? இப்ப அதுக்கு டெமோ கொடுக்குறாரு பாருங்க. திருட்டுக்கு பக்கத்திலே பையன் உட்கார்ந்து இருக்கிறான். பையன் அவன் பையில இருந்து அவனுக்கு தெரியாம குச்சியையோ ஸ்லேட்டுகையோ பேனாவையோ நீ எடுத்தினா அது திருட்டு. இவ்வளவு டெபினேஷன் கொடுத்து திருட சொல்ற. அப்படியா? நான் இருந்து அதை பார்த்துக்கிறேன். இப்படி சொல்ல முடியுமா? சொல்லலாமா? கூடுமா? ஆகாதா? வள்ளலா? நம்ம எல்லாம் படிச்சுட்டு வந்துட்டோம், எழுதிட்டு மார்க் வாங்கிட்டு வந்துட்டோம். வள்ளல் பெருமான் மட்டும் யோசிச்சார். யோசிச்சுட்டு வேண்டாம் வேண்டாம்னு வந்து உள்ள நுழைஞ்ச உடனேயே அபசகுணம் போல இந்த வார்த்தை எனக்கு வேண்டாம், இந்த வகுப்பும் எனக்கு வேண்டாம்னு வெளியே வந்தார். சில பேர் இப்படி வெளியேயும் வருவார்கள். ஆனால் நாம் மட்டும் வெளியே போனால் போகாது, அடுத்த தலைமுறைக்கு தீர்வும் சொல்ல வேண்டும் என்று கருதியவர் வள்ளலார். எல்லாத்திலுமே வித்தியாசமா தான் சிந்திப்பார். வேண்டான்னு நான் போயிட்டா
அடுத்த தலைமுறை இந்த மாதிரி வேண்டாம்னு வெளில வந்துட்டா அந்த தலைமுறை வேண்டும் ஒன்று படிக்கணுமா இல்லையா? ஒருவையுடன் எனது திருமலரடி நினைக்கின்ற உத்தமதம் உறவு வேண்டும், உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசுவார், உறவு கலவாமை வேண்டும், மருவு பெண் ஆசையை மறக்கவே வேண்டும், மதி வேண்டும், கருணை நிதி வேண்டும். அடிச்சுட்டே போற மதமான பேய் பிடியாது இருக்க வேண்டும். எந்த வயசுல என்ன முதிர்ச்சியான பாட்டு பாடு, பிடியாது இருக்க வேண்டும். அது ஒரு அழகு மட்டும் நான் சொல்லி பட்டிமன்ற பேச்சாளர்களை அழைத்துள்ளேன். உத்தமர் தான் உறவு வேண்டும், வேண்டும்னு போடணும்னு முடிவு பண்ணிட்டாரு. அந்த பாடல் வரிகள் அனைத்திலும் ஆசிரிய விருத்தத்தில் யாண்டும் வேண்டும் எனும் சொல்தான் போட வேண்டும் முடிவு பண்ணிட்டார். உத்தமர் தான் உறவு வேண்டும், ரைட்டு. அடுத்த வரி, உள் ஒன்று வைத்து புறம் ஒன்று பேசுவார் உறவு வேண்டாம் தானே வரணும். இயல்பா கவிதை எழுதணும்னா சாதாரணமானவன் என்ன எழுதணும்? உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசுவார் உறவு வேண்டாம் தான் வரணும். ஆனா வேண்டாம் என்னும் சொல் வேண்டாம், அதை தீண்ட வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டார் வள்ளலார். அப்போ ஒரு கவித்துவ செருக்கோடு அந்த கவித்துவ புலமையினுடைய அந்த உச்சத்திலே நின்ற வள்ளல் பெருமான் என்ன பண்ணார்? அந்த எதிர்மறையை கொண்டு போய் வேண்டாம்னு அங்க போடாம உறவு கலவாமைன்னு அந்த எதிர்மறையை இங்க போட்டு வேண்டும் என்று முடித்தார் பாருங்கள். அங்கேதான் கவிஞர் வள்ளலார் இருக்கிறார். அருட்பிரகாச வள்ளலார் இல்ல, கவிதை பிரகாசர் வள்ளலார் அங்க இருக்கிறார். அழகு. வள்ளலாருடைய பாடல்களை அருளுக்காகவும் அந்த ஆன்மீக இன்பத்திற்காகவும் மட்டும் படிக்காமல் கவிதை சுவைக்காகவும் படித்தால் பேரின்பம் கிடைக்கும். பாட்டுவித்தால் பாடுகின்றேன், பணிவித்தால் பணிகின்றேன் பதியே, நின்னை கூட்டுவித்தால் கூடுகின்றேன், குழைவித்தால் குழைகின்றேன், குறித்த ஊனை ஊட்டுவித்தால் உண்கின்றேன், உறங்குவித்தால் உறங்குகின்றேன், உறங்காது என்றும் ஆட்டுவித்தால் ஆடுகின்றேன், அந்தோ இச்சிறியேனால் ஆவதென்னே. என்ன பாட்டு! பார்த்தாலும் நினைத்தாலும் படித்தாலும் படிக்க பக்கம் நின்று கேட்டாலும் ஈர்த்தாலும் பிடித்தாலும் கட்டி அணைத்தாலும் இத்தனைக்கும் தித்திக்கும் இனித்த சுவை கரும்பே. என்ன அனுபவம்! அப்ப இந்த அனுபவங்களை எல்லாம் பிழிந்து 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 நினைந்து 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 உணர்ந்து 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 புணர்ந்து 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 எழுதினார். அந்த வள்ளல் பெருமான் அதிகம் வலியுறுத்தியது கடவுளை அடைவதற்கு வழி எது? அக வழிபாடா? உள்ளத்திற்குள்ளேயே உள்ளம் பெரும் கோயில், ஊனுடம்பு ஆலயம், வள்ளற் பெருமானார்க்கு வாய் கோபுரவாசல், கள்ள புலன் ஐந்தும் காளாமணி. அப்படி உள்ளத்துக்குள்ளேயே வச்சு ஆண்டவனை வழிபட்டு அதற்காக பல யோகங்களை செய்து அந்த மாதிரி ஆண்டவனை வழிபட்டு சிறப்பதா? இல்ல புற வழிபாடுகள் எவ்வளவோ நம்ம செய்யறோம், எத்தனையோ சடங்குகள், இந்த மாதிரி அந்த சடங்குகளுக்குள்ளே போய் தான் இறைவனை அடைய வேண்டும், அப்படித்தான் அவனை தொழ வேண்டும் என்றெல்லாம் அவர் எண்ணி பார்த்திருக்கிறாரா? எதை வலியுறுத்துகிறார் என்பதை ஆராய்வதற்காக இந்த பட்டிமன்றத்திலே 6 தமிழ் புலவர்கள், தமிழ் கூறு நல்லுலகம் அறிந்த 6 தமிழ் புலவர்கள் தமிழ் சாறு பிழிந்து தருவதற்காக மன்றத்தில் இருக்கிறார். அதை நீங்கள் கேட்டு பெருமை செய்ய வேண்டும். அவர்கள் பேசுகிற அந்த சிறப்பிலே முதல்ல அக வழிபாடு. அந்த அக வழிபாடு என்பதை ஒரு சுக வழிபாடாக நாம் அனுபவிக்கும் மாதிரி பேச முடியும்னா ஐயா கதிர்வேலு அவர்களால் மட்டும்தான். இல்ல, அக வழிபாடே ஒரு சுக வழிபாடா இருக்கணும். கோயிலுக்கு போகும்போது எவ்வளவு, கோயிலுக்கு உள்ள போயிட்டு வெளில வந்தா போகும்போது இருக்கிற மனச்சுமை வெளில வரும்போது இருக்கக்கூடாது. உள்ள போகும்போது கனமாக போக வேண்டும், வெளியே வருகிற பொழுது காற்றை போல் லேசாகி வர வேண்டும். அப்படி இல்லாம உள்ள போயிட்டு வெளில வரும்போது, உள்ள போகும்போது கூட நல்லா தான் போனேன், வெளில வரும்போது ரொம்ப மனசு நல்லா இல்லைன்னா நீ கோயிலுக்கு வரக்கூடாது. நீ எதை அங்கே இறக்கி வைக்க வேண்டுமோ அதை இறக்கி வைக்கவில்லை, மாறாக எதையோ கூடுதலாக ஏற்றிக்கொண்டு வெளியே வருகிறாய். அப்ப உண்மையான ஆன்மீக வழிபாடு எது என்பதை பற்றிய புரிதலும் தெளிதலும் அறிதலும் உனக்கு இல்லை. அதை பேசணும் அப்படின்னா அந்த அணியிலே பேசுவதற்காக ஈரோட்டில இருந்து நீங்க எல்லாம் அறிஞ்ச பூக்கடைக்கு விளம்பரம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. சிகரத்தை கொண்டு வந்து இந்த அகரம் காட்ட வேண்டும் என்கிற அவசியமும் இல்லை.
சன்மார்க்க உலகத்திலே மேடைகளில் மட்டுமல்ல இணையத்திலேயும் சன்மார்க்கிகளுக்கு ஒரு சந்தேகம் எழுந்தால் அந்த சந்தேகத்தை உலக மொழியிலேயே இன்னைக்கு ஆங்கிலத்தை கூட விஞ்சும்படியாக தமிழ்தான் இன்றைக்கு உலகத்தின் இணைய தொடர்பிலே முதல் மொழியாக இருக்கிறது என்பதை மறந்துவிடாது. எதை தட்டினாலும் தமிழின் அத்தனை செய்திகளும் நம்முடைய காட்காட்டி விரலுடைய முன்னால் கண்களுக்கு முன்னால் காட்சியாக விரிந்து தெரியும்படியாக இன்றைக்கு இருக்க. அதுல சன்மார்க்க விஷயங்கள் அப்படின்னு பார்த்தா ஐயாவுடைய கேள்வி பதில் விளக்கம் எல்லாம் வந்துட்டு நான் போடுவேன். சமயத்தில் ஐயா எனக்கு லைக் எல்லாம் போடுவாரு, நான் லைக் போடுவேன். நாங்க இங்க எப்படி லைக்கா இருக்கோம்ல அதுல ஏகப்பட்ட லைக்ஸ். அந்த மாதிரி பேசக்கூடிய பெருமைக்குரிய ஐயா அவர்கள் அந்த அணியினுடைய அந்த அணிக்கு அணி தலைவராக இருந்து அவர் இங்கே சிறப்பிப்பார். அவருக்கு நீங்க ஒரு கைத்தட்டு கொடுக்க வேண்டும். அவரை எதிர்த்து புற வழிபாடேன்னு பேசுவதற்காக மேடைகளிலே போராட்ட களத்திலே ஈடுபட்டு பல விழுப்புண்களை தாங்கிய விழுப்புரம் இளங்கோவன் ஒரு மேடையில பாருங்க ஒரு கவசத்தோடு தான் உட்கார்ந்து இருக்கிறார். ஒரு முறை நான் அங்க திருவாரூருக்கு அண்மையில் கீவளூர் என்கிற மேடையில ஒரு அற்புதமான வள்ளல் பெருமானுடைய மேடை சாகா கலைக்கூடத்திலே வடக்காலத்தூர் என்கிற இடத்திலே மேடையில சந்திச்சேன். அதிலேருந்து தொடர்ந்து அவரோடு தொடர்பு பல நிகழ்ச்சிகளை நானும் அழைப்பது வழக்கம். அவர் என்னுடைய விழாவிலும் வந்து கலந்து கொள்வது வழக்கம். அப்படி அமைந்தது அவருடைய முழக்கம். ஆகவேதான் அவர் இப்பொழுது மேடையில இருக்கிறார். மூச இளங்கோவன் அவர்கள் அந்த அணியினுடைய தலைவர். அவருக்கும் நீங்கள் இல்லை அக வழிபாடேன்னு பேசுவதற்கு இந்த பக்கத்திலே ஜமீன் பல்லாவரம் ஐயா மகாதேவன் அவர்கள் எங்க வள்ளலாறு இருக்கணுமோ அங்க வள்ளலார வைத்திருக்கிறார் பாருங்க. நெத்தியில கண்புருவ பூட்டு அங்க வச்சு பூட்டு அப்படின்னு பூட்டையும் வச்சு சாவியையும் வச்சுட்டு உட்கார்ந்து இருக்கிற அருமைப்பாடுடையவர். அவரை எதிர்த்து பேசுவதற்காக வேட்டவலத்திலே இருந்து இச்சையோடு வள்ளலாரை பேச வேண்டும் என்று வந்திருக்கிற சகோதரி பச்சையம்மாள் அவர்கள் அந்த அணியினுடைய பேச்சு. இன்னொருவர் வந்து கொண்டிருக்கிறார். வந்துவிட்டார். திருவண்ணாமலையிலே இருந்து பட்டிமன்றங்கள் பல கண்ட தொலைக்காட்சி புகழ் எலியரசி அவர்கள் அந்த அணியினுடைய 3வது பேச்சாளர். அவரை எதிர்த்து நிறைவாக பேசி நிறைவு செய்வதற்காக வணக்கத்திற்குரிய நங்கவள்ளியிலிருந்து வருகை தந்திருக்கிற ஐயா ரொம்ப அமைதியா ரொம்ப அடக்கமா காலையிலேருந்து துளி கூட முகத்துல சோர்வு இல்லாம தொடர்ந்து இப்படி மேடையில ரொம்ப அப்படி இருக்கிறது ரொம்ப கடினம். நம்மளை அறியாம முகத்துல சமயத்துல வழியும். ஆனா எந்த நேரமும் உற்சாகம் வழிய மேடையிலே உட்கார்ந்து இருக்கக்கூடிய டாக்டர் அண்ணாதுரை அவர்கள் அந்த அணியினுடைய அண்ணாதுரையிலோனே எனக்கு நினைப்பு வருது. அண்ணாதுரை என்னும் அண்ணல் தமிழ்நாட்டு வண்ணான் அழுக்கெடுப்பில் வாய்மொழியில் பண்ணாவான் என்று தமிழ் தென்றல் திருவிக்க எழுதுவார். அந்த அண்ணாதுரை என்னும் அண்ணல் தமிழ்நாட்டு வண்ணான் எப்படி அழுக்கெடுப்பில் சமுதாய அழுக்கெடுப்பில் வண்ணான் வாய்மொழியில் பண்ணாவான். வாயை திறந்தாலே எதுகையும் மோனையும் வந்து கொஞ்சி குலவுகிற தமிழுக்கு சொந்தக்காரர் அண்ணா. வாய்மொழியில் பண்ணாவான். அந்த அண்ணா மாதிரி பேசக்கூடியவர் இந்த அண்ணாதுரை. இந்த மாதிரி எல்லாரும் சிறந்து இந்த கூட்டம் போதும். இது ஒண்ணு ஏஞ்சி போற கூட்டமா எனக்கு தெரியல. அப்படி ஒரு பாதுகாப்புக்காக அப்படி சொல்லி வச்சுக்கணும். போயிடுவீங்க போல இருக்கு என்ன போயிட்டு வரட்டுமா? நீங்க கடைசி வரைக்கும் போக மாட்டீங்க. கடைசி வரைக்கும் போக மாட்டீங்கன்னா கடைசி வரைக்கும் நம்ம போகாமல் மரணமில்லா பெருவாழ்வும் நமக்கு வாய்க்கும் என்பதை போல ஒரு வார்த்தை வந்து விழும்போதே எப்படி விழுது பாருங்க. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. ஆன்மநேயவோ ஒருமைப்பாட்டு உறவுடைய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் முதற்க நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அவர்களுக்கு தெரியும் வள்ளல் பெருமான் என்ன வலியுறுத்தியிருக்கிறார் என்பது நன்றாகவே தெரியும். ஏனென்றால் அந்த அளவிற்கு அருட்பாவிலே ஆழமாக ஊறி திளைத்து மக்களுக்கு போதித்துக் கொண்டிருக்கிறவர். இந்த உலகம் தோன்றிய காலத்திலிருந்து சமுதாயம் புற வழிபாட்டில் தான் வாழ்ந்து கொண்டிருந்தது. அக வழிபாட்டிற்குண்டான வரைமுறைகளை யாரும் சொல்லித்தரவில்லை, சொல்லவும் தெரியவில்லை. ஆனால் வள்ளல் பெருமான் வந்துதான் அகத்திலே இருக்கக்கூடிய ஆன்மாவில் இருக்கும் அருளை பெறுவதற்கு நீ
செய்யக்கூடிய செயல் ஒன்று இருக்கிறது. அதுதான் ஆன்ம நெகிழ்ச்சி, ஆன்ம உருக்கம் என்பதை தெளிவுபடுத்துகிறார். ஆன்மாவில் இருக்கக்கூடிய அருள் பெற்றால்தான் நீ மரணமில்லா பெருள் வாழ்வு வாழ முடியும். அதற்கு அக வழிபாடு என்று பெயர் வைத்து ஆன்ம நெகிழ்ச்சியும் ஆன்ம உருக்கத்தையும் உருவாக்க வேண்டுதாண்டா சன்மார் கண்டார். கேட்கலாம், வள்ளல் பெருமான் ஆரம்ப காலத்திலிருந்து சித்திவிடாக திருமாலைகள் செல்லுகின்ற வரையில் 5 திருமுறைகளாகவும் 6 திருமுறைகளாகவும் நமக்கு வடித்து தந்திருக்கிறார்கள். 5 திருமுறையை ஒரு பகுதியாக பிரித்தார். இந்த சமுதாயத்திலே இருக்கக்கூடிய மக்களை, புற வழிபாட்டில் இருக்கக்கூடிய மக்களை புற வழிபாடு செய்து அவர்களையும் நம்மவராக்கி கொள்ள வேண்டும் என்ற பெருங்கருணையினால் அவர்களைப் போல நடித்து பக்தி மார்க்கத்திலே திகழ்ந்தார். அதற்கு பின்புதான் அக வழிபாட்டினுடைய அருமையும் பெருமையும் மக்களுக்கு போதிக்க வேண்டும் என்ற உறுதி கொண்டு 6ஆம் திருமுறையை எடுத்து நமக்கு வடித்து தந்திருக்கிறார். 6ஆம் திருமுறை உள்ள அத்தனை செய்திகளும் அக வழிபாட்டுக்குரியதே. அந்த அக வழிபாட்டிற்கு என்ன தேவை? மனிதனுடைய உடம்பிலே செல்லக்கூடிய பொருள் எது? புறத்திலே இருந்து எந்த பொருளும் உள்ளே செல்லாது. உணவு மட்டும்தான் இந்த உடம்பிற்குள் செல்லக்கூடியது. வேற எந்த பொருளும் இந்த உடம்பிற்கு நீங்கள் அனுப்ப முடியுமா? உங்களிடத்திலே எத்தனை கோடி சொத்து இருந்தாலும், பணம் இருந்தாலும், அரண்மனைகள் இருந்தாலும், ஆடம்பரமான வாழ்க்கை இருந்தாலும் எந்த பொருளையும் இந்த உடம்புக்குள் அனுப்ப முடியாது. இந்த உடம்புக்குள் அனுப்புவது எது? உணவு மட்டும்தான். அந்த உணவுதான் ஆன்ம நெகிழ்ச்சியை உருவாக்கும். உள்ளே செல்வது உணவு. அந்த உள்ளே செல்லக்கூடிய உணவை யார் கொடுக்கிறார்களோ அவர்கள் ஆன்ம நெகிழ்ச்சியும் ஆன்ம உருக்கத்தையும் பெறுவார்கள். அந்த ஆன்ம நெகிழ்ச்சி ஆன்ம உருக்கம் எப்படி உருவாகும்? பசியினால் இளைத்து வாடி துன்புற்று மரணமடைகின்ற நேரத்தில் புற வழிபாடை செய்து நீ மனதை, உன்னுடைய மரணத்தை நீக்க முடியாது, பசியை நீக்க முடியாது, உன்னுடைய நோயை நீக்க முடியாது. அதற்கு ஒரு பட்டியலை போட்டார் வள்ளலார். மனிதனுக்கு வரக்கூடிய துன்பங்கள் என்ன? பசி, பிணி, தாகம், இச்சை, எளிமை, பயம், கொலை, துன்பம். இதிலே முதலாவதாக எது இருக்கிறது? பசி. இதைத்தான் வள்ளலார் மிக தெளிவாக நமக்கு சொல்லுகின்ற பொழுது, அகத்திலே செல்லும் உணவை கொடு, ஆன்மாவில் இருக்கக்கூடிய ஆன்ம நெகிழ்ச்சி அங்கே மகிழ்ச்சியாக மாறும். அந்த மகிழ்ச்சி அவன் அடைகின்ற பொழுது அந்த மகிழ்ச்சி உன் ஆன்மாவிலே வந்து பதியும். உன் கண்கள் பார்க்கிறது, கை கொடுக்கிறது, கை கொடுக்கிறது, வாய் வாங்குகிறது, வாய் வெல்லுகிறது, இறப்பைக்கு செல்லுகிறது. இறப்பையில் இருந்து அந்த உணவு ரசமாக மாற்றி உடல் முழுவதற்கும் செல்லக்கூடிய வாய்ப்பை பெறுகிறது. அப்பொழுது அவன் உடம்பு குளிர்கிறது. அந்த குளிர்ச்சி அடைவது எது? அகத்திலே செல்லும் உணவு. அதுக்குத்தான் ஜீவகாருண்யம் என்று பெயர் வச்சார். புற வழிபாட்டினால் உன்னுடைய உடம்பையோ உயிரையோ காப்பாற்ற முடியாது. இதைத்தான் வள்ளல் பெருமான் இங்கே மிக தெளிவாக சொல்லுகின்ற பொழுது அவருடைய விளக்கத்தின் மூலமாகவே சொல்லுகிறேன். மிக தெளிவாக சொல்லுவார், ஜீவகாருண்யத்தின் பிரயோஜனம் யாது என்று அறிய வேண்டும். உயிர்களுக்கு இன்பம் உண்டு பண்ணுவது அதன் பிரயோஜனம் என்று அறிய வேண்டும். எது பிரயோஜனமானது? அகத்திலே இருக்கக்கூடிய உயிரை காப்பாற்றக்கூடிய உணவு எதுவோ அதுதான் பிரயோஜனம். அந்த பிரயோஜனம் எப்படி தெரிகிறது? அகத்திலே இருக்கக்கூடிய உயிரை காப்பாற்றுகின்ற பொழுது தெரிகிறது. இதைத்தான் வள்ளல் பெருமான் ஜீவகாருண்யமே இறை வழிபாடுகிறார். ஜீவகாருண்யமே இறை வழிபாடு, உயிர் இரக்கமே கடவுள் வழிபாடு. ஜீவகாருண்யம் என்பது புற வழிபாடு என்று நினைத்து விடாதீர்கள். ஜீவகாருண்யம் விளங்குகின்ற பொழுது
அன்பும் அறிவும் தானாக விளங்கும். சிவகாருண்யம் மறைகின்ற பொழுது அன்பும் அறிவும் தானாக மறையும். அப்போ எங்கே இருந்து வெளிப்பாடாகிறது? இந்த உலகத்தில் இருந்தவர்கள் எல்லாம் புற வழிபாட்டிலே சென்று புறத்திலே அழிந்து கொண்டிருந்தார்கள். வள்ளல் பெருமான் வந்துதான் தெளிவு கொடுத்தாரே, மகளே, எத்துணையும் ஏதமுறாது எவ்வுயிரும் தம்முயிர் போல் எண்ணி உள்ளே ஒத்து உரிமை உடையவராய் உவக்கன்றார் யாவர். வெளியன்னா சொன்னாரே, எத்துணையும் ஏதமுறாது எவ்வுயிரும் தம்முயிர் போல் எண்ணி உள்ளே ஒத்து உரிமை உடையவராய் உவக்கன்றார் யாவர். அவருளம்தான் சுத்த சித்துருவாய் எம்பெருமான் நடப்புரியும் இடமென நான் தெரிந்தேன். கடவுள் எங்கே இருக்கிறார் என்பதை நான் பார்க்கின்றேன்.